ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஸ் vlogs. தேங்க்யூ ஸோ மச் எங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு, எங்களோட வீடியோஸ்க்காக என்கரேஜ் பண்ணதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது மணாலியோட கடைசி vlog. வந்து வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா மணாலிலேருந்து நாங்கள் கிளம்புன வீடியோவாக இருந்திருக்கோம் பேராகிளைடிங் முடிச்சுட்டு. ஸோ நாங்கள் ரீச் ஆனது டெல்லியில் வந்து எங்களுக்கு 1 day ஃபுல்லாக இருந்தது. அன்றைக்கி நைட் தான் எங்களுக்கு திரும்ப ஃப்ளைட் டு சென்னை. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே டெல்லியில் ஒரு நாள் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். டெல்லியில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுவோம், எங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ஒரு நாள் இருந்ததுனால எங்களோட பிளான் எப்படி இருந்தது அப்படின்னா, குதுப்பினார் அண்ட் ஹுமாயூன்ஸ் டூம் அண்ட் வந்து இந்தியா கேட், இது 3. ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ணது வந்து ஆக்ராக்கு போயிட்டு தாஜ்மஹால் பார்க்கலாம் அப்படின்னு. பட் தாஜ்மஹால் எங்களால் போக முடியல பிகாஸ் ஆஃப் டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் போன இடம் வந்து குதுப்பினார். குதுப்பினார் இஸ் 72.5 meters ஆஃப் டால் பிரிக். குதுப்பினார் in Delhi. டிக்கெட் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு இடத்துல விற்கிறாங்க. க்யூ பெருசாக இருந்தது. ஸோ அதனால் வந்து க்யூவில் நிற்காம அங்கேயே வந்து ஸ்கேன் கோட் வச்சுருக்காங்க ஆன்லைனில் டிக்கெட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை டிக்கெட்ஸ் வேணுமோ அந்த டிக்கெட்ஸ் வந்து அதிலே எடுத்துடலாம். ஒரு டிக்கெட் எவ்வளோ? ஒரு டிக்கெட் வந்து 35. சில்ட்ரன்ஸ்க்கு இல்லை, சில்ட்ரன்ஸ்க்குலாம் இல்லை. தெரியுதா? வெயில் பொழக்குதுங்க டெல்லியில். தன்னால் மூணாரில் இருந்துட்டு வந்துட்டு. மூணாரா? ஐயோ சாரி, மணாலி. எல்லாம் எம்ல ஸ்டார்ட் ஆகுறதுனால எல்லாம் மூணார் மணாலி அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸ்டெலோ வந்து கோட்டு போட்டிருக்கான். சுட்டு எரிக்குது வெயில். ஆனால் ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக கோட்டு போட்டுன்னு வந்திருக்கான். வெயில் காலத்தில் கோட்டு போட்டு நாங்கள் பண்ணுறது, வெயில் காலத்தில் தான் கோட்டு போடணும். லவ்லி கேர்ள்ஸ் ஆப்போசிட்டில். யாருன்னா இங்கேருந்தே சைட் அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம். நார்த் இந்தியன் கேர்ள்ஸ்லாம் அழகாக இருப்பாங்க. நல்லாவே சைட் அடிக்கலாம். இவன் ரொம்ப நேரமாக அதான் பண்ணிகிட்டு இருக்கான். ஒய்ஃப் பின்னாடியே இருக்கா, ஆனால் சைட் அடிக்கிறான். படிக்கட்டும், பரவாயில்ல, நோ இஷ்யூஸ். பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த இடம். பிகாஸ் அவங்க இருந்த ஹெரிட்டேஜான ஒரு கல்ச்சராக இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸாக இருக்கட்டும், அவங்க எப்படிலாம் வந்து அந்த இடத்துல இருந்தாங்கன்னு பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. 11-19 வந்து ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணது வந்து 12-20 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நாங்கள் போனது வந்து ஹுமாயூன்ஸ் டூம். ஸ்டார்ட் பண்ணது வந்து 1569 ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணது வந்து 1572 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. டிசைன்ட் பை எம்ப்ரெஸ் பாகா பேகம். அவங்கள வந்து ஹஜ்ஜி பேகம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் ஹுமாயூனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் குதுப்பினாரும் சரி, ஹுமாயூன்ஸ் டூமும் சரி, இது வந்து யுனெஸ்கோவில் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவே இருக்குது. அந்த ஃபவுண்டன் தான் வந்து யமுனாலேருந்து கனெக்ட் ஆகி வருதான்.
ஹுமாயூன்ஸ் டூம் அதில் தான் நம்ம போக போகிறோம். இட்ஸ் த கிரேவ்யார்ட் ஆஃப் மெனி who built குதுப்பினார். அவங்களோட கிரேட் கிராண்ட்சன், ஹுமாயூனோட கிரேட் கிராண்ட்சன், நிறைய பேரோட ஹிஸ்ட்ரி வந்து போட்டிருந்தாங்க. நாங்கள் இன்னும் சரியாக படிக்கல. வே இன் டு ஹுமாயூன்ஸ் டூம். இங்கே பாரு எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கு. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஏற வேண்டியதாக இருக்குது. பச்சிங்க தான் பொதிச்சிருக்காங்க. கட்ட நாளுக்கு தான் பாரு எடுத்துட்டு டீப்பாக போகணும்னு சந்திரமுகி கதவு மாதிரி இருக்குடா டேய். ஆனால் ரூமாக போகுது. ஒருத்தர் ரூமை பார்த்துட்டு வந்தாங்க. இதான் பார்த்து மாதிரி இதான் அது தெரியலையே. நிறைய பேரோட கிரேவ்யார்ட் வந்து இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. அங்கே பார்த்து ஒரு 3 பேர், இங்கே ஒருத்தங்க நேம்லாம் போட்டு மென்ஷன் பண்ணல, ஜஸ்ட் நார்மலாக இருக்குது. மெயின் பார்ட் ஆஃப் த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் இது. ரொம்ப பிடிச்சி அசந்து போய் பார்த்த ஒரு இடம் அப்படின்னா நான் இந்தியா கேட் சொல்வேன். பிகாஸ் இந்தியா கேட் வந்து அக்ராஸ் த ரூட் தான் இருக்குது. நம்ம இந்தியா கேட் போகணும் அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் க்ராஸ் பண்ணுறதுக்கு ஒரு சப்வே மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க பாருங்கள். வெறும் சப்வே இல்லை, டீட்டெயில்டாக இருந்தது. இந்தியா கேட் எப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க, அது வந்து எந்த நேரத்தில் வந்து அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு டீட்டெயில்டான ஒரு பிக்சரைஸ்ட் ஒரு இதுவாக வந்து போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே. இந்தியா கேட் வந்து ஒரு 42 மீட்டர் ஹை வார் மெமோரியலாக பண்ணது. டிசைன்ட் பை எட்வின் லுட்டினஸ். நான் சாரி, இன்னொரு வாட்டி ப்ரொனவுன்சியேஷன் தப்பாக பண்ணுறேன்னா ஐம் வெரி வெரி சாரி. பிகாஸ் இது எல்லாமே ரொம்ப ஹெரிட்டேஜான சைட்ஸுன்னும் போது அது பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்றது தான் எனக்கு தோணுச்சு. இந்தியன் சோல்ஜர்ஸ்க்காக யாரெல்லாம் வேர்ல்டு வார் 1லேயும் 3rd ஆங்கிலோ ஆப்கான் வாரில் இறந்தவங்களுக்காக இந்த இந்தியா கேட் வந்து ஒரு வார் மெமோரியலாக வந்து அமைஞ்சுது. அண்ட் அதில் வந்து நம்மளோட சோல்ஜர்ஸோட நேம்ஸும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இட் இஸ் ஆனரிங் த 90,000 சோல்ஜர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. நம்ம எவ்வளோ சேஃபர் சைடில் வந்து ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்றது வந்து இவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் நமக்கு தெரியுது. இவங்கெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இவ்வளோ சேஃபாக நம்மளால் இங்கே இருக்க முடியாது. தேங்க்ஸ் டு த இந்தியன் ஆர்மி, தேங்க்ஸ் டு த கவர்மெண்ட், டு த இந்தியன் சோல்ஜர்ஸும் அந்த ஸ்கல்ஸ்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. தட் இஸ் 13,300 சோல்ஜர்ஸோட பேர் வந்து இன்க்ரிப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அந்த வால்ஸில். அண்ட் நாங்கள் போனது வந்து ஒரு ஈவினிங் டைம் மாதிரின்னு நாங்கள் வந்து இதில் கொஞ்சம் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு பார்த்து ரசித்து ஃபோட்டோஸ் எடுத்து. அண்ட் ராஷ்டிரபதி பவனும் ஆப்போசிட்டில் அப்படியே இருந்ததுனால அந்த நைட் லைட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. ஓகேயா, ஃப்ளையிங் பேக் டு சென்னை. இப்போ தான் கேபில் வந்து இறங்கணும். டேக்கிங் ஆஃப் ஆல் த வாய்ஸே வரலங்க, பேச்சு வரல. டெர்மினல் 2ல் எங்களோட ஃப்ளைட்டுக்காக போக போகிறோம் அட் 1 o'clock. ஸோ ரீச்ட் அட் த ஏர்போர்ட். இன் ஹோட்டல்லையே ரெஸ்டாரண்ட்லேயே புக் பண்ணி கொடுத்தாங்க. அதில் டெர்மினல் 2 டிபார்ச்சர். நிறைய பேருக்கு ஃபஸ்ட் ஃப்ளைட்டு. எனக்கு நிர்மலானாக்கு ஃபஸ்ட் ஃப்ளைட்டா? ஃபஸ்ட் ஃப்ளைட்டா? ரேகாக்கு, ரோகிணிக்கு, உனக்குடா? இவனுக்கும்
இவங்க 2 பேர் பேங்காக்லாம் போயிட்டு வந்திருக்காங்க. எஸ்தரக்கா நிறைய வாட்டி போயிட்டு வந்திருக்காங்க. ஆத்னிக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் 5 வாட்டி போயிட்டு வந்திருக்காங்களா, பதிவு பண்ணுறாங்க. எஸ் எஸ் இது ஃபேமிலி டூராக கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட் டைமில் ஃப்ளைட்டில் ஏற வச்சுருக்காங்க. இது பழம் எல்லா எங்களோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இது உள்ளதா இருக்கு. அதை வந்து அண்ணா நிர்மலா அண்ணா வந்து எடுத்துட்டு போறாங்க. ஆமாம், எல்லாம் இப்போ செக்கிங்லாம் முடிச்சுட்டு போர்டிங் பாஸ் எல்லாமே பண்ணிட்டு எங்களோட சூட்கேஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு ட்ராலியில். ஸோ யார் ஆன்போர்ட் பர்ஸ்க்காக வெயிட்டிங். 12:55க்கு ஃப்ளைட். ஸோ வெயிட்டிங். ஃபோட்டோ எடுத்துட்டேன், வீடியோ எடுத்துட்டேன், சாட்சிக்கு எல்லாம் இருக்கு. வெயிட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. 13 ஃபெலோ நமக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். 600 ரூபாய் எக்ஸ்ட்ரா. வேற மாதிரி 14.79 எல்லாம் 15 கிலோக்குள்ள தான் வருது. இவர் நினைச்சு பாரு, யாரா இதுங்க உள்ள வந்து எப்படி பண்ணினாங்க. ஏர்போர்ட்ல வந்து வெயிட் போட்டு செக் பண்ணி ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேக் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் பார்த்தா எல்லாமே வந்து 15 kgsக்குள்ளே தான் இருந்தது. ஹேண்ட் லக்கேஜஸும் 7 kgsக்குள்ளே தான். 7 தானே ஹேண்ட் லக்கேஜ்? ஆமாம், 7 kgsக்குள்ளே தான் எல்லாமே வந்துடுச்சு. 15 ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறவங்க எல்லாரும் இப்போது வந்து போர்ட் அவுட் பண்ணுவோம். எக்ஸப்ட் வந்து கெவின், கார்த்தி அண்ட் எஸ்தர் அக்கா. மற்றவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட். ஸோ we are gonna board.